ശ്ലോകം 41. 41வது ശ്ലോകത്തിലെ ഫസ്റ്റ് ലൈന് രാജകുമാരി அப்பா கிட்ட பேசுற மாதிரியும் 41வது ശ്ലോകത്തിലെ ரெண்டாவது ലൈന് மகாராஜாவான ராஜகுமாரியோடு அப்பா பதில் சொல்றதாയിട്ടും ആക്കും. அதனால 41வது ശ്ലോകത്തിലെ ഫസ്റ്റ് ലൈന് യദ്ഭാവി തദ്ഭവത്യേവ സർവദാത്ര ന സംശയ യദ്ഭാവി തദ് ഭവതി ഏവ സർവദാ അത്ര ന സംശയ. എന്നവാക്കുമോ ഭവിക്ക വേണ്ടിയത് அதுதான் இங்க சம்பவிக்கும், அதுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு புத்திரி சொன்னா அதுக்கு ராஜா பதில் சொல்றதாக்கும். ரெண்டாவது லைன் 41வது ஸ்லோகத்துல ந புத்ரி சாஹசம் காரியம் மதிமத்பி கதாசன ந புத்ரி சாஹசம் காரியம் மதிமத்பிஹி கதாசன. மகளே, புத்தி இருக்கிறவா ஒருபோதும் சாகசம் காட்டக்கூடாது. ശ്ലോകം 42. ബഹുബിർന വിരോധവ്യാമിതി വേദവിദോ വിദോ വിസ്രക്ഷ്യാമി കദം കന്യാം ദത്വാ രാജസുതായ ച ബഹുബിഹി ന വിരോധവ്യം ഇതി വേദവിദഃ വിദുഃ വിസ്രക്ഷ്യാമി കദം കന്യാം ദത്വാ രാജസുതായ ച. நிறைய ஆளுகளை சத்ருக்களாக்க கூடாது அப்படின்னு புத்தி இருக்கிறவாளுக்கு தெரியும். நீ சொன்ன மாதிரி செய்ய முடியாது புத்ரி. சுதர்சனன் அப்படிங்கிற அந்த ராஜகுமாரனுக்கு உன்னை திருமணம் பண்ணிட்டு இந்த ராஜ்யத்தோடு வெளியில கொண்டு போய் விட சொன்னாய். நீ கன்யகைய ராஜகுமாரனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த நகரத்திலிருந்து எப்படி நான் சொல்லி விடுவேன்? ശ്ലോകം 43. രാജാനോ വൈര സംയുക്ത കിം ന കുര്യുര സാമ്രതം യദിതേ രോജതേ വത്സേ പണം സംവിദദാമ്യഹം. രാജാൻ ന വൈരസംയുക്താഃ കിം ന കുര്യുഃ അസാമ്പ്രതം യദി തേ രോജതേ വത്സേ പണം സംവിദദാമി അഹം. வைரம் இருக்கிற எனிமையாயிட்டு பார்க்கிற ராஜாக்கள் என்னெல்லாம் பவிஷ்யத்துக்களாக்கும் உண்டாக்குவா தெரியுமா? அதனால புத்ரி, உனக்கு விருப்பம் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றேன். உனக்கு விரும்பினா நீ அதை செய். நான் ஒரு போட்டி வைக்கிறேன், എന്നിട്ട് திருமணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்றேன். அந்த போட்டியில ஜெயிச்சிட்டு உன்னோட கணவர் வேணுமானா உன்னை സ്വീകരിச்சுக்கட்டும். நீ ஆசைப்படுற அந்த சுதர்சனன் அந்த போட்டியில ஜெயிச்சு உன்னை மனைவியாயிட்டு സ്വീകരിச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லாம சொல்றார். ശ്ലോകം 44. ജനകേന യദാ പൂർവം കൃതസീതാ സ്വയംവരേ ശൈവം ധനുർയദാ തേന ധൃതം കൃത്വാ പണം തദാ. ജനക ഏന യദാ പൂർവം കൃതഃ സീതാ സ്വയംവരേ ശൈവം ധനുഃ യദാ തേന ധൃതം കൃത്വാ പണം തദാ. ജനക മഹാരാജാ சீதா சுயம்பரத்துக்கு சைவஜாபத்தை பந்தயமாயிட்டு எப்படி வச்சாரோ அதே மாதிரி நான் ஏதாவது போட்டிக்கான பொருளை வச்சு உன்னோட திருமணத்தை பண்றேன். ശ്ലോകം 45. തദാഹമഭി തന്വംഗി കരോമ്യദ്യ ദുരാസദം വിവാദോ യേന രാജ്ഞാം വൈ കൃതേ സതി സമം വ്രജേത്. തദാ അഹം അഭി തന്വംഗി കരോമി അദ്യ ദുരാസദം വിവാദഃ യേന രാജ്ഞാം വൈ കൃതേ സതി സമം വ്രജേത്. அழகான சுந்தரி, நானும் அப்படி துர்கடமான பல நிபந்தனைகளையும் வைக்கிறேன். அப்படி செஞ்சானா இந்த ராஜாக்கள் எல்லாம் சண்டை போடாமையும் இருப்பா, அடங்கி நிற்பா. போட்டியில ஜெயிச்சாதானே ராஜகுமாரிய கிடைக்கும் அப்படின்னு அமைதியா இருப்பா. ശ്ലോകം 46. പാലയിഷ്യതി അക്കാമം സദേ ഭർത്താ ഭവിഷ്യതി സുദർശനസ്തദാന്യോ വാ യകശ്ചിത് ബലവത്തരാ. പാലയിഷ്യതി യഹ കാമം സഹ തേ ഭർത്താ ഭവിഷ്യതി
சுதர்சனஹ ததா அந்யோ வா யஹ கஷ்சித் பலவத்தரஹ. ஆராக்குமோ அந்த நிபந்தனை செய்யறா, ஜெயிக்கிறா அந்த போட்டியில, அவன் உன்னோடு கணவராயிட்டு பவிக்கவும் செய்வன். சுதர்சனனாகட்டும், இனி வேற ஏதாவது ராஜகுமாரர்கள் ஆகட்டும், ஆருக்காக்கமோ ஜாஸ்தியான பலன் இருக்கு, அவ அவனோட கணவராயிட்டு வரட்டும். ஸ்லோகம் 47. பாலயித்வா பணம் த்வாம் வை வரயிஷ்யதி சர்வதா ஏவம் கிருதே நிருபாணாம் து விவாத சமிதோ பவேத். பாலயித்வா பணம் த்வாம் வை வரயிஷ்யதி சர்வதா ஏவம் கிருதே நிருபாணாம் து விவாதஹா சமிதஹா பவேத். பந்தயத்தை ஜெயிச்சுட்டு, போட்டி ஜெயிச்சுட்டு, எப்படியாவது இந்த ராஜகுமாரர்களில ஆராவது முன்ன கல்யாணம் பண்ணிப்பா. அப்படி செஞ்சானா இந்த ராஜாக்கள் தம்மில இருக்கிற சண்டையும் தீந்துடும். உன்னோட விருப்பப்படி சுதர்சனனுக்கு பலம் இருந்ததுன்னா அவனே உன்னை இந்த போட்டியில ஜெயிச்சு திருமணம் பண்ணிட்டு விடுவேன். அப்படியாக்கமானா உன்னோட ஆசையும் நிறைவேறும். 48வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனு ராஜா சொல்ற மாதிரியும், 2வது லைன்ல இருந்து ராஜகுமாரி பேசுற மாதிரியும் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் லைன் பார்க்கலாம். சுகேனாஹம் விவாஹம் தே கரிஷ்யாமி ததः பரம். சுகேன அகம் விவாஹம் தே கரிஷ்யாமி ததः பரம். ஒரு சிரமமும் இல்லாதக்கு நான் உன்னோட திருமணத்தை நடத்தி தரேன். அதுக்கப்புறமா ஒரு பிரச்சனையும் இருக்காது அந்த திருமணத்துக்கு. இப்படி ஒரு போட்டி வச்சானாக்கா அந்த போட்டி சுமூகமாயிட்டு முடியும் அப்படின்னு சொல்ற ராஜா. அதுக்கு ராஜா கன்யகை ராஜகுமாரி பதில் சொல்றதாக்கும். 48வது ஸ்லோகத்துல 2வது லைன். சந்தேஹே நைவ மஜ்ஜாமி மூர்ககிருத்யமிதம் யதா. சந்தேஹே ந ஏவ மஜ்ஜாமி மூர்ககிருத்யம் இதம் யதஹ. சந்தேககரமாயிருக்கிற உறுதி இல்லாத இந்த விஷயத்துல முழுகிறதுக்கு நான் இல்லை. காரணம் முட்டாள்களாக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவா. எனக்கு அதுல நம்பிக்கை ஒன்றும் இல்லை, நான் இந்த வேலைக்கு இல்லை அப்படிங்கிற ராஜகுமாரி. ஸ்லோகம் 49. மயா சுதர்ஷன பூர்வம் திருதச்சேதசி நான்யதா காரணம் புண்ணிய பாபானாம் மன ஏவ மகீபதே. மயா சுதர்ஷனஹ பூர்வம் திருதஹ சேதசி ந அன்யதா காரணம் புண்ணிய பாபானாம் மன ஏவ மகீபதே. நான் சுதர்சனனை ஆல்ரெடி மனசுல கணவராயிட்டு சீகரிச்சாச்சு, அதுக்கு மாற்றம் இல்லை. அதனால மகாராஜாவா இருக்கிற அப்பா புண்ணிய பாபங்களுக்கு காரணம் அப்படிங்கிறது மனசாக்குமே. அதனால நான் இனி அந்த சுயமர பந்தல்ல வந்து நிக்க மாட்டேன், அது பாபகர்மமாக்கும். என் மனசு அதுக்கு அனுமதிக்காது. ஸ்லோகம் 50. மனசா வித்ருதம் த்யக்த்வா கதமன்யம் ரிணேபிதா கிருதே பனே மகாராஜா சர்வேஷாம் வசகாஹ்யஹம். மனசா வித்ருதம் த்யக்த்வா கதம் அன்யம் வ்ருணே பிதஹ கிருதே பனே மகாராஜா சர்வ ஏஷாம் வசகா ஹி அகம். மனசா ஸ்வீகரிச்ச ஒருத்தரை உபேட்சிச்சுட்டு அப்பா இன்னொருத்தரை நான் எப்படி திருமணம் பண்ணிப்பேன்? போட்டி வச்சானா நான் எல்லாருக்கும் முன்னால வந்து நிக்கண்டாமா? நான் அதுக்கு வரமாட்டேன். ஸ்லோகம் 51. ஏகபாலகிதா தௌவா பவஹோ வா பவந்தி சேத் கிம் கர்த்தவ்யம் ததா ததா விவாதே சமுபஸ்திதே. ஏகபாலயிதா தௌ வா பவஹ வா பவந்தி சேத் கிம் கர்த்தவ்யம் ததா தாதா விவாதே சமுபஸ்திதே. போட்டி ஜெயிக்கிறது ஒருத்தரோ 2 பேரோ நிறைய பேரோ ஆகலாமே. அப்படி ஆனாக்கா இந்த பேச்சுவார்த்தை இப்படி கண்டினியூ ஆயிட்டு போயிட்டே இருக்கும். அப்போது நான் என்ன பண்ணுவேனப்பா? அந்த போட்டியில 2-3 பேர் சேர்ந்த மாதிரி ஜெயிச்சா நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரையும் போய் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஸ்லோகம் 52. संशयाधिष्ठिते कार्ये मदिं नाहं करोम्यदा मा चिन्तां कुरु राजेन्द्र
देहि सुदर्शनाय मां संशय अधिष्ठिते कार्ये मदिं न अहं करोमि अतः मा चिन्तां कुरु राजेन्द्र தேஹி சுதர்ஷனாயமாம். அதனால இந்த மாதிரி டவுட்டா இருக்கிற விஷயத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ராஜாவே, கொஞ்சம் கூட சங்கடப்படாம என்ன சுதர்ஷனனுக்கு கன்யாதானம் பண்ணி கொடுங்கோ. ஸ்லோகம் 53. விவாஹம் விதினா கிருத்வா சம்விதா ஸ்ருதி சண்டிகா யன்னாம கீர்த்தனாதேவ துக்கௌகோ விலயம் பிரஜேத. விவாஹம் விதினா கிருத்வா शम विदासी यदि चंटिका यद नाम कीर्तनाद एव दुःख औगः विलयम व्रजेद. விதிப்படி திருமணம் நடக்கட்டும். சண்டிகாதேவி மனசுக்கான அமைதிய தந்துப்பள். அந்த தேவியோட நாம சங்கீர்த்தனத்தாலேயே சகல துக்கங்களும் இல்லாம போயிடும் அப்படின்னு ராஜகுமாரி அப்பா கிட்ட சொல்றா. ஸ்லோகம் 54. தாம் ஸ்மிருத்வா பரமாம் சக்திம் குரு காரியமதந்திரிதா கத்வா வத நிருபேப்யஸ்த்வம் கிருதாஞ்சலி புடோத்யவயே. தாம் ஸ்மிருத்வா பரமாம் சக்திம் குரு காரியம் அதந்திரிதः கத்வா வத நிருபேப்யः துவம் கிருதாஞ்சலி புடஹா அத்யவை. அந்த பரமமான சக்தியை நினைச்சுண்டு, ஆதிபராசக்தியை நினைச்சுண்டு, எந்த ஒரு தயக்கமும் இல்லாதக்கு என்னோட திருமணத்தை நடத்தி கொடுங்கோ. அந்த ராஜாக்கள் கிட்ட எல்லாம் இப்பவே போய் கைய கூப்பிண்டு சொல்லிடுங்கோ, என்னோட புத்திரி சுதர்சனனதான் கல்யாணம் பண்ணிப்பள் அப்படிங்கிற விஷயத்த. ஸ்லோகம் 55. ஆகந்தவ்யம் சஸ்வ சர்வைரிஹ பூபை ஸ்வயம்வரே இத்யுக்த்வா த்வம் விஸ்ருஜ்யாஷு சர்வம் நிருபதி மண்டலம். ஆகந்தவ்யம் ச ஸ்வஹ சர்வைஹி இஹ பூபைஹி ஸ்வயம்வரே இதி உக்த்வா த்வம் விஸ்ருஜ்ய ஆஷு சர்வம் நிருபதி மண்டலம். ஸ்வயம்வரத்துக்காயிட்டு சகல ராஜாக்களையும் நாளைக்கு இங்க வரணும் அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லிவிடுங்கோ. എന്നിട്ട് எல்லா ராஜாக்களையும் விஷயங்களை சொல்லி திருப்பி அனுப்பிடுங்கோ. ஸ்லோகம் 56. விவாஹம் குரு ராத்ரௌ மே வேதோக்த விதினா நிருபா பாரிபர்ஹம் யதா யோக்யம் தத்வா தஸ்மை விசர்ஜயா. விவாஹம் குரு ராத்ரௌ மே வேதோக்த விதினா நிருபா பாரிபர்ஹம் யதா யோக்யம் தத்வா தஸ்மை விசர்ஜயா. வேத விதிபடி அனுசரிச்சு என்னோட திருமணம் ராத்திரியில நடத்தி கொடுங்கோ. உங்களால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்திரீதனம் கொடுத்து அந்த சுதர்சனனுக்கு என்ன கன்யாதானம் பண்ணி என்ன திருமணம் பண்ணி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு ராஜகுமாரி சொல்லறா அப்பா கிட்ட. ஸ்லோகம் 57. கமிஷ்யதி கிரஹீத்வா மாம் த்ருவ சந்தி சுதக்கில கதாசித்தே நிருபா க்ருத்தா சங்கிராமம் கர்த்துமுத்யதா. गमिष्यति गृहीत्वा मां ध्रुवसन्ति सुधः किल कदाचित् ते नृपाः क्रुद्धाः संग्रामं कर्तुम् उद्यताः. ध्रुवसन्धियोடு புத்திரனாக்குவே சுதர்சனன். அந்த சுதர்சனன் என்னையும் സ്വീകരിச்சுண்டு போய்ப்பன். ஒரு சில டைம்ல இந்த ராஜாக்கள் எல்லாம் கோபத்தோடு கூடி யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டு வந்தா அப்படி கூட நடக்கலாம். யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டவா வரது கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. பேசாமையொന്നും இருக்க மாட்டா. அவா நிறைய ராஜாக்கள் எல்லாம் உண்டு. அவளெல்லாம் சிலப்ப கோபத்தோடு கூடி சண்டைக்கு வந்தாலும் வரலாம். ஸ்லோகம் 58. பவிஷ்யதி ததா தேவி சாஹாயம் ந கரிஷ்யதி சோபிராஜ சுதைஸ்தைஸ்து சங்கிராமம் சமிதாஸ்ருதி. பவிஷ்யதி ததா தேவி
சகாயம் ந கரிஷ்யதி சஹ அபி ராஜசுதைஹி தைஹி து சங்கிராமம் சம்விதாஸ்யதி. அப்போது தேவி அங்க வந்து நமக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணுவார். சுதர்சனனும் அந்த ராஜகுமாரர்கள் கிட்ட யுத்தம் செஞ்சுப்பார். ஸ்லோகம் 59. தெய்வான் மிருதே மிருதே தஸ்மின் மரிஷ்யாம்யஹமப்யுத ஸ்வஸ்திதேஸ்து கிருஹே திஷ்ட தத்வா மாம் சஹசைன்யகா. தெய்வான் மிருதே மிருதே தஸ்மின் மரிஷ்யாமி அஹம் அபி உத ஸ்வஸ்திதே அஸ்து கிருஹே திஷ்ட தத்வா மாம் சஹ சைன்யகா. அதிர்ஷ்டமில்லை அப்படின்னாக்கா அந்த யுத்தத்துல சுதர்சனன் இறந்து போனா கொடியும் நான் அவங்கூடையே இறந்து போயிடுவேன். அப்பா அவங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் என்ன சுதர்சனனுக்கு கன்னியாதானம் பண்ணிட்டு சைன்யங்களோடு கூடிட்டு பத்திரமா இந்த கிரகத்துல வசிச்சுருங்கோ. ஸ்லோகம் 60. ஏகைவாஹம் கமிஷ்யாமி தேன சார்தம் ரிரம்சயா. அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து ராஜகுமாரி அப்பா கிட்ட சொல்றதாயிட்டும் 60வது ஸ்லோகத்துல 2வது லைன் வியாசர் அங்க எக்ஸ்பிளைன் பண்றதாயிட்டுமாக்கும் பாக்கிறோம். அதனால 60வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் ஏக ஏவ அகம் கமிஷ்யாமி தேன சார்தம் ரிரம்சயா. நான் தன்னந்தனியா அந்த சுதர்சனனோடு கூடிட்டு கிளம்பி போக்கிறேன் அப்படின்னு ராஜகுமாரி அப்பா கிட்ட சொன்னா. എന്നിട്ട് அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாசர் சொல்றார். இதி தஸ்யாவஜ ஸ்ருத்வா ராஜா சௌக்ருத நிச்சய மதிம் சக்ரே ததா கர்த்தும் விஸ்வாசம் பிரதிபத்யஜ. இதி தஸ்யாவஜஹ ஸ்ருத்வா ராஜா அசௌ கிருத நிச்சயஹ மதிம் சக்ரே ததா கர்த்தும் விஸ்வாசம் பிரதிபத்யஜ. இப்படி புத்திரியோடு வாக்குகளை கேட்டோன்னா ராஜாக்கு உறுதியாயிடுத்து. நம்பிக்கையோடு கூடிட்டு அப்படியே செய்யறதுக்கு தீர்மானம் செய்யவும் செஞ்சார். இப்படி சொல்லிட்டு ஸ்ரீமத் தேவி பாகவதத்துல 3வது ஸ்கந்தத்துல 21வது அத்தியாயம் முடிவடைகிறது.